தமிழகத்தில் திமுக ஹிட்லர் ஆட்சியை நடத்துவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். திரும்பவும் சொல்றேன், தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஆட்சிக்கு வரணும்னு மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு அவர்களை ஹிட்லர் ஆட்சியில் நடக்கிற மாதிரி காவல்துறையை வைத்து மாற்றுத்திறனாளிகளை அவங்க ட்ரீட் பண்ற விதம் ரொம்ப உண்மையா வருத்தமா இருக்கு. அதை பார்க்கறதுக்கு அரசாங்கம் மாற வேண்டும், இல்லாட்டி மக்கள் இதுக்கு தகுந்த தீர்ப்பை வழங்குவார்கள். இது ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் நடக்குது. திராவிட மாடல் ஆட்சிங்கிறது ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்கு. இப்படிதான் உங்களுக்கு தெரியும். முன்ன பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக போராடி வேலை நேரத்தை 8 மணி நேரமாக உலகம் முழுவதும் போராடி பல உயிர்கள் நீத்து புரட்சிகள் நடந்துதான் 8 மணி நேரமா தொழிலாளர்களுக்கு வேலை நேரம் ஒதுக்கப்பட்டதை 12 மணி நேரமா உயர்த்தணும்னு சொன்னப்பே நம்ம எல்லாம் சொன்ன ஹிட்லர் மாதிரி இருக்காருன்னு விட்ரா பண்ணிக்கிட்டாரு. அது மாதிரி அவர் எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடும், ஒரு சராசரி மனிதரா எல்லாத்தையும் பேசுறதும், ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் ஹிட்லர் மாதிரி அரக்கர் மாதிரி செயல்படுறத வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு திமுக திருந்தாதுங்கிறத தொடர்ந்து நிரூபிக்கிறாங்க. என்னதான் கூட்டணி அமைச்சாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாருங்க, அவர்கள் கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் போயிடுவார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.